அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவர் அதிர்ச்சியிலே அரசியல் கட்சி நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக பல்வேறு பிரச்சனைகளை கண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். ஏன் எஸ்பி வேலுமணி தரப்பு CV சண்முகம் சேர்ந்து கொண்டு அதிமுகவை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டார்கள். ஆனால் அது கடைசி நேரத்திலே முடியாமல் போனது. CV சண்முகமும் விஜயபாஸ்கரும் இதுவரைக்கும் தனித்தே தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயல் அதிமுக அவ்வளவுதான் நினைத்த அந்த அரசியல் நபர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விதமாக நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே ஒரு முக்கியமான நபர் தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் நமக்கு தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. பொங்கலூர் மணிகண்டன் தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் முக்கிய அரசியல் பிரமுகரான இவர் பாமகவில் மாநில துணை தலைவராக இருந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவின் கூட்டணி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். பின்னர் அரசியல் விமர்சகராக டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த நிலையிலே நேற்று தினம் திடீரென எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்போது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது ஒரு காலத்திலே பாமகவிலே முக்கிய பொறுப்பிலே மாநில துணைத் தலைவர் பொறுப்பிலே இருந்த பொங்கலூர் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார். இதற்கு அதிமுக திமுக கூட்டணி என்பதா அதிமுக பாமக கூட்டணி என்பது இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டணியில் தற்போது அவர் கிடையாது, பாமக கட்சியிலும் அவர் கிடையாது அப்படிங்கிற தகவல் தான் இணையதளங்களிலே வெளிவந்திருந்தது. அதாவது அதிமுக தோல்வி சந்தித்த போதிலுமே அதிமுகவை நம்பி வரக்கூடியவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் உண்மையான தொண்டர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்று தினம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே ஒரு சோகமான சம்பவம் கூட நிகழ்ந்திருந்தது. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அதிமுகவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிணைய வேண்டும் என சொல்லி தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் என்பது நினைந்து கொண்டுதான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றாக வேண்டும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து போன கதை. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எப்படியாவது உடைத்து அதிமுகவை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜயை ஒரு காலத்திலே காப்பாற்றியவர் எடப்பாடி. ஆனால் அந்த எடப்பாடியே காலி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தற்சமயம் தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தான் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் ஒரு முக்கியமானவர் அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியலிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக அவ்வளவுதான் நினைத்த அந்த நபர்கள் மத்தியிலே அதிமுக இன்னும் முடிய கிடையாது. அதிமுக இப்பொழுது மட்டுமல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தாலும் அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.